Welcome to my channel. This is the day 1 class which contains conversation between teacher and students. Conversation between teacher and students. மாணவர் அவர் நண்பர்கிட்ட சொல்றாங்க, மணி அடிக்கிறது, வகுப்பு தொடங்க உள்ளது, நாம் உள்ளே செல்ல வேண்டும் என்று. அதற்கு the bell is ringing. Class is about to start. We should go inside. அதற்கு நண்பர் சீக்கிரம் வா. அதற்கு லெட்ஸ் ஹரி அப். இப்போ ஆசிரியர், சரி மாணவர்களே, முதலில் உங்கள் வீட்டு பாடத்தை சரிபார்க்கிறேன். அதற்கு இங்கே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட் மீ செக் யுவர் ஹோம்ஒர்க் ஃபர்ஸ்ட். அதற்கு மாணவர், மன்னிக்கவும் ஆசிரியர், நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் எனது வீட்டு பாடத்தை முடிக்க முடியவில்லை. அதற்கு சாரி டீச்சர், ஐ குடன்ட் கம்ப்ளீட் மை ஹோம்ஒர்க் பிகாஸ் ஐ வாஸ் சிக். ஆசிரியர், பரவாயில்லை, மற்ற எல்லா மாணவர்களும் உங்கள் வீட்டு பாடத்தை சமர்ப்பிக்கவும். இட் இஸ் ஆல் ரைட் அண்ட் ஆல் அதர் ஸ்டூடெண்ட் சப்மிட் யுவர் ஹோம்ஒர்க்ஸ். அதற்கு மாணவர், சரி ஆசிரியர். ஓகே டீச்சர். இப்போ ஆசிரியர், இப்போது தங்கள் வகுப்பை தொடங்குவோம். எல்லோரும் உங்கள் அறிவியல் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் கிளாஸ். எவ்ரிவன் டேக் அவுட் யுவர் சயின்ஸ் புக். இப்போ மாணவன், ஆசிரியர், எந்த அத்தியாயம்? டீச்சர், which chapter? அதற்கு ஆசிரியர், அத்தியாயம் 4, பக்கம் எண் 231. சாப்டர் 4, பேஜ் நம்பர் 231. அதற்கு மாணவர், ஆசிரியர், இந்த அத்தியாயம் ஏற்கனவே முடிந்துவிட்டது. டீச்சர், this chapter has been already completed. அதற்கு ஆசிரியர், எனக்கு தெரியும், இன்று நாம் அத்தியாயத்தை மறுபரிசீலனை செய்வோம். டீச்சர், I know, today we will revise the chapter. அதற்கு மாணவர், முழு அத்தியாயத்தையும் படிப்போமா? Will we read the full chapter teacher? ஆசிரியர், இல்லை, இன்றைக்கு எல்லா வரையறைகளையும் மனப்பாடம் செய்யுங்கள். No, memorize all the definitions for today. அதற்கு மாணவர், சரி ஆசிரியர். ஓகே டீச்சர். அதற்கு ஆசிரியர், ஏன் எல்லாரும் கத்துறீங்க? ஒருவருக்கொருவர் பேச வேண்டாம். Why are you all shouting? Don't talk to each other. அதற்கு மாணவர், ஆசிரியர், நான் தண்ணீர் குடிக்க போலாமா? மேம், மே ஐ ட்ரிங்க் வாட்டர்? அதுக்கு ஆசிரியர், நிச்சயமாக. எஸ், அஃப்கோர்ஸ். மாணவர், மேடம், நான் எல்லா வரையறைகளையும் மனப்பாடம் செய்துவிட்டேன். மேம், ஐ ஹவ் மெமரைஸ்ட் ஆல் த டெஃபினிஷன்ஸ். அதற்கு ஆசிரியர், சரி, உங்கள் நகல்களை அனைவரும் எடுங்கள். ஓகே, டேக் அவுட் யுவர் காப்பீஸ் எவ்ரிவன். அதுக்கு மாணவன், பரீட்சை கொடுப்பீர்கள் ஆசிரியர்? Will you give an exam teacher? அதற்கு ஆசிரியர், இல்லை, இது பரீட்சை அல்ல, இது உங்கள் திருத்தத்திற்காக மட்டுமே. ஆனால் இந்த அத்தியாயத்தை முழுமையாக படிப்பதை உறுதி செய்யவும். No, it's not an exam. It's just for your revision. But make sure to study this chapter thoroughly. அடுத்த வாரம் நான் ஒரு ஆச்சரியமான சோதனையை கொடுக்கலாம். I might take a surprise test on the next week. அதற்கு மாணவன், சரி, நன்றி ஆசிரியர். ஓகே, தேங்க்யூ டீச்சர். இந்த வீடியோ முழுவதும் should, might, could, has been இந்த வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கிறோம். இதெல்லாம் சென்டென்ஸ்க்காக எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதேமாரி இந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ல வேணும்னா எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் click the bell icon. I hope you like this video.